Praise Lord, praise for Jesus TV subscribers எல்லாருக்கும் praise the Lord. இன்னைக்கு வந்து நம்ம கூட என்னோட பிரதர் அபிஷேக் வந்து ஜாயின் ஆயிருக்காரு. ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் கிளிம்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்கான டிப்ஸை நம்ம வந்து கேட்கலாம். ஸோ ஹாய் praise the Lord அபி. Hi, praise the Lord, Kevin. ஸோ வந்து இப்போ you gonna share how you are in your spiritual life, right? ஸோ வந்து இப்போ என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, how was your spiritual life? நீங்க எதிர்பார்த்தது எப்படி இருந்துச்சு? So how it's going? நீங்க ஒரு இமேஜினேஷன் வச்சிருந்திருப்பீங்க ஆப்வியஸ்லி. என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா உங்களை விட ஒரே ஒரு இயர் கம்மி தான். என்னோட தேர்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து மை டேட் யூஸ் டு டெல் மீ யூ ப்ரே ஒய் யூ ஆர் நாட் ப்ரேயிங் ஃபார் அஸ் ஃபார் மணி தட் லைக் ஹி யூஸ் டு ஆஸ்க் டு மீ. அதனால நான் வந்து ஒரு சரி நம்ம ஏன் ரொம்ப பேராசையாக இருக்கணுமே அப்படின்ட்டு நான் ஒரு ஜஸ்ட் ஐ ஆஸ்க் த லார்ட் ஃபார் 1 lakh அலோன். I used to ask for only one day. On that night prayer, we used to pray for that 8 o'clock. Only that 8 o'clock I pray for the Lord. Lord, please give me 1 lakh. But I'm used to pray such a. I don't pray such a lot and all. I used to pray small things only because I'm not mature at that time. So I prayed, but the Lord answered me at the next day. The bank manager himself gave 1 lakh rupees to my father and my mother. So I am mesmerized with the Lord because he answered me for the first time, and that I am so mesmerized with the Lord. Because that's my first prayer, and that's my first prayer in my 3rd grade. So how we should get more spiritual life with God, right? நம்ம வந்து ஏன் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்ம ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஒரு அதிகாரத்தை நீங்கள் பைபிளில் வாசிச்சு பாருங்கள். அப்போ வந்து அந்த நாளே உங்களுக்கு எப்படி போகும்னு உங்களுக்கே தெரியும். அந்த நாளே வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து உங்களை நிறைய டீச்சர்ஸ் நம்மளை வந்து ஷேமாக ஏதாச்சும் பேசியிருந்துருக்கலாம். நீ நல்லா படிக்க மாட்டேங்கிற, நீ நல்லா கிளாஸில் ஒபீடியண்ட்டாக இருக்க மாட்டேங்கிற, அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். பட் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒபீடியண்ட்டாக இருப்போம். நம்ம பக்கத்தில் இருக்கவங்க பேசுவாங்க, பட் அவங்கள சொல்லாமல் நான் இன்க்ளூட் பண்ணி நம்மளை தான் சொல்லுவாங்க. பட் when we are nearer to the Lord, the teachers will afraid of those who were near to the Lord. அதுதான் என்னோட பாயிண்ட்டு. இப்போ நான் தேர்ட்லேருந்து நான் அப்படியே குறைய ஆரம்பித்தேன். அது வந்து எதுனாலன்னு எனக்கு தெரியல. பட் உங்களை மாதிரி தான் எனக்கும் அந்த பிரேக் த்ரூ பாயிண்ட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அது எப்படின்னு தெரில. பட் எனக்கும் அந்த அடிக்ஷன் அந்த மாதிரி நிறைய ஆச்சு. அப்படி ஆகும்போது இன் மை 9th grade, சேம் அஸ் யூ. அடிக்ஷன்னு சொன்னப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு தோணுது. எஸ், ஆஃப் கோர்ஸ். அந்த அடிக்ஷன் அப்படின்னு வரும்போது நீங்க இப்போ கரண்ட் இயர்ஸ்ல வந்து கரண்ட் மந்த்ஸ்ல வந்து நாங்க வந்து உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் பாக்குறோம் வீட்டுல. ஸோ வந்து அது எப்படி நீங்க பில்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஸோ அது அந்த அடிக்ஷனை உங்களால எப்படி விட முடிஞ்சிச்சு? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வியூவர்ஸ்க்காக சொன்னீங்கன்னா that will be help. எஸ், ஆஃப் கோர்ஸ். என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி கெயின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அப்போ இந்த கேரல்ஸ் இவங்களாம் வருவாங்க. அப்போ வந்து நான் முன்னாடி இந்த சர்ச்சுக்கு போகும்போது அவ்வளோவா நான் இந்த பாட்டு பாடும் போதும் அவ்வளோவா ஹெசிடேட் நிறையா பண்ணுவேன். பட் இருந்தாலும் மை லார்ட் ஹாவ் அ பிளான் ஆஃப் மீ டு யூஸ் டு ஹிம் ஃபார் ஹிஸ் மினிஸ்ட்ரி. ஸோ அதனால என்னமோ எனக்கு தெரியல, எனக்கு வந்து பைபிள் ரீட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த 9th ஸ்டாண்டர்டில் அந்த 10th போர்ஷன் ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு அந்த பைபிள் படிக்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு. ஐ சூஸ் லார்ட் ஃபார் மை ஸ்டடீஸ் அண்ட் மை லைஃப். அதனால ஆல்மோஸ்ட் என்னோட ஸ்டோரி மாதிரியே தான் வருது. பட்
earlier, right? ஆமா. earlier-ஆ realize பண்ணிட்டீங்க that it was only him who can help us. எஸ். ஸோ வந்து நீங்க இப்போ இருக்கிற லைஃப்க்கும் முன்னாடி இருந்த லைஃப்க்கும் நீங்க என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க? முன்னாடி இருந்த லைஃப்ல பார்த்தீங்கன்னா நான் நிறையா வெளியில் இருக்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறையா பீப்புள்ஸ்கிட்ட வந்து நான் அவ்வளோவா பேச வந்து நான் ஐஎம் இன்ட்ரோவர்ட் ஆக்சுவலி. நான் நான் உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். பட் அது வந்து எனக்கு சின்ன வயசில் அது கிடைக்கல. பட் வென் ஐ எம் நியரர் டு த லார்ட் அண்ட் ஃபியர் ஹிம் அலோன், நான் மனுஷங்களுக்கு யாருக்குமே நான் இப்போ பயப்படுறது இல்லை. அதனால ஐ ஓவர் கம் இன்ட்ரோவர்ட். ஐ எம் பிகம் ஐ எக்ஸ்ட்ரோவர்ட் when I am nearer to the Lord. ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, நீங்களும் எப்போ ஆண்டவர் கூட நீங்கள் ஐக்கியமாகறீங்களோ அப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. நீங்களும் அதை அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு நிறைய அடிக்ஷன் இருந்திருக்குன்னா அதுக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணும் போது டெஃபினெட்லி த லார்ட் வில் obey your prayer and accept your prayers. எனக்கு 3rd ஸ்டாண்டர்டில் நான் வந்து ரொம்ப சின்ன பையன். என்னை அப்போ கேட்டதுக்கு அவர் சந்திச்சாருன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்போ எனக்கு சந்திச்ச தேவன் வந்து உங்களுக்கும் அவர் வல்லமையாக இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் அதை கேட்டு நான் எப்படி கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிச்சனோ அதை நீங்களும் ருசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கூட நிறைய வாலிபர்கள் இங்கே இருக்கிறாங்க. அந்த வாலிபர்கள் எவ்வளவு அடிக்ஷனில் இருக்கிறாங்கன்னு நாம் பார்க்குறோம். இப்போ இந்த 2026 பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்ஷன் போயிட்டுருக்குது. அங்கே ட்ரக்ஸ் அடிக்ஷன் நிறையா போயிட்டுருக்குது. நிறையா இந்த வேர்ல்ட்லேயே நிறையா அடிக்ஷன் போயிட்டுருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் அடிக்ஷனில் இருக்கும்போது, அதாவது இந்த ஃபோன் இந்த ஆப்ஸ் உங்களை மாதிரி அடிக்ஷனில் நான் போயிட்டு இருக்கும்போது, when I used to read the Bible, just I am read only one chapter because of my fathers. When what was the first chapter I am read itself, it's Psalms 23. The Lord is my shepherd. Because the Lord is our shepherd. He அவர் தான் நம்மளை மேய்ப்பாரு. அவர் இல்லாமல் நாம ஜஸ்ட் ஒரு ஆட்டுக்குட்டி தான். அந்த குட்டியை மேய்க்கிறவர் தான் நம்மளோட மேன்மை உள்ளவர். நமக்கு பின் வந்தவர் தான் ரொம்ப ரொம்ப மேன்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் இப்பயும் ஜீவிக்கிறாரு, மேன்மை உள்ளவராக இருக்கிறாரு. அப்படி மேன்மை உள்ளவராக இருக்கிறவர் உங்களோட அடிக்ஷனையும் அவர் மாற்றி உங்களை சீரான பாதையில் நடத்தவர். அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. அதுதான் அந்த வாலிபர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் நான் அந்த Psalms 23 படிக்கும் போதே அப்போ எனக்கு நான் வந்து ரொம்ப நிறைய சாப்டர்ஸ்லாம் நான் படிக்கிறேன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் அகெயின் ஐ am telling the Lord is used me for his ministry. அதனால இப்போ ஒன்றா இருந்தது இப்போ வந்து 9 சாப்டராக எக்ஸ்ட்ராவாக கூடுச்சு. Psalms 23 மாறிச்சு, Exodus 13 மாறிச்சு. அப்படியே சாம்ஸில் பார்த்தீங்கன்னா 35, 30, 31 இந்த மாதிரி நிறையா போயிட்டே இருந்துச்சு. அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த சங்கீதம் 1 தான். அந்த Psalms 1 வந்து நான் சர்ச்சில் ஒரு தடவை நான் 6th grade படிக்கும் போது சொன்னேன். அப்போ வந்து நான் வந்து முழு மனதாக நான் சொல்லாமல் நான் ஜஸ்ட் நம்ம சொல்கிறோமே அப்படின்னு நான் சொன்னேன். பட் இப்போ வந்து அதோட பலன் எப்படி இருக்குன்ட்டு நான் உணர்ந்தேன். அந்த மாதிரி இப்போ இருக்கிற யூத்ஸும் உணர்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னுமாய் கூட நீங்கள் எனக்கு பேட்டிக்கு எனக்கு நிறையா கொஷின்ஸ் பிடிக்கல. ஸோ வந்து எப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க? பிகாஸ் அந்த ப்ரெசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணாதான் அடுத்து நம்மளுக்கு அந்த ஒரு சரி இன்னும் அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ஃபார்ம் ஆகும், ரைட்? அப்போ நீங்க எப்ப அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணீங்க? and how was that presence? அந்த பிரசன்ஸை வந்து நான் அதே சொன்ன மாதிரி தான் அந்த 9th grade தான் நான் ஃபீல் பண்ணேன். முக்கியமாக அந்த 9th அந்த எண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பர் அந்த இன்டர்மீடியட் அந்த டேஸில் தான் நான் ஃபீல் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இந்த சாப்டர் வந்து நான் ஒரு சாப்டராக படித்தது நிறைய சாப்டராக மாறிச்சு. அதுலேயும் நான் அதை ரீட் பண்ணும் போது என்னைய ஹெசிடேட் பண்ண டீச்சர்ஸ்லாம் என்னைய வந்து they used to love them nowadays because I am nearer to the Lord. அந்த மாதிரி எல்லாரும்
when you are came to Lord, he won't deny you, he will accept you through his heaven. அதை நான் நிச்சயமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கிறேன்னு நம்புகிறேன். இன்னும் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா? That's it for the video. Thank you guys. Thank you guys. Praise the Lord. Amen.